பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையிலான கட்சிகளின் வெற்றி வித்தியாசத்தை இப்போது பார்க்கலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 2020 தேர்தலில் 115 தொகுதிகளில் போட்டியிட்டு 43 தொகுதிகளில் மட்டுமே வென்ற ஐக்கிய ஜனதா தளம் இம்முறை 101 தொகுதிகளில் போட்டியிட்டு 85 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. கடந்த முறை 110 இடங்களில் போட்டியிட்டு 74 இடங்களை கைப்பற்றிய பாஜக தற்போது 101 தொகுதிகளில் போட்டியிட்டு 89 தொகுதிகளில் வென்றுள்ளது. 2020ஆம் ஆண்டு 134 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டுமே வென்ற சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 19இல் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் 144 தொகுதிகளில் போட்டியிட்டு 75 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த ராஷ்டிரிய ஜனதா தளம் இம்முறை 143 இடங்களில் போட்டியிட்டு 25 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. கடந்த முறை 70 தொகுதிகளில் போட்டியிட்டு 19 இடங்களில் வென்ற காங்கிரஸ் இம்முறை 61 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 2020 தேர்தலில் இந்தியா கூட்டணியில் 19 தொகுதிகளில் போட்டியிட்டு 12 தொகுதிகளை கைப்பற்றிய சிபிஎம்எல் கட்சி இம்முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளை வென்றுள்ளது. கடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டு இந்தியா கூட்டணியில் இணைந்து 15 தொகுதிகளில் போட்டியிட்ட விகாஷில் இன்சான் கட்சி ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறாமல் தோல்வியடைந்தது. கடந்த முறை 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி இம்முறையும் 5 தொகுதிகளை தக்க வைத்துக் கொண்டது. இவை போக பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.